வணக்கம். சமீப காலமாக பாலியல் வன்கொடுமை வழக்குகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சில நாட்களுக்கு முன்பாக கூட செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஒரு வழக்கு பதியப்பட்டுள்ளது. அதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்திலும் ஒரு வழக்கு பதியப்பட்டது. ஆனால் 2 வழக்குகளிலும் அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர்கள் தங்களுடைய குழுவுடன் துரித நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். அவருடைய சேவை பாராட்டுதற்குரியது. அவருடைய சேவைகளை ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாகவும் மாவட்டத்தின் தலைவர் என்ற முறையிலும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் அந்த குற்றவாளிகளை யார் என்று பார்க்கும் பொழுது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் குற்ற சரித்திர பதிவேடு உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அவர்கள் மீது 10-15 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10-15 வழக்குகள் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளதா அல்லது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதா? ஒரு குற்றத்தை அவர்கள் 10-15 வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்றால் ஒரே நாளிலோ அல்லது ஒரு வாரத்திலோ ஒரு மாதத்திலோ ஒரு ஆண்டிலோ அந்த குற்றங்களை செய்திருக்க முடியாது. நிச்சயமாக பல ஆண்டுகளாக அந்த குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது அந்த வழக்குகளை குறைந்தபட்சம் அதிகபட்சமாக 90 நாட்களுக்குள் விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கலாம். அவ்வாறு தாக்கல் செய்திருந்தால் அந்த வழக்குகள் நீதிமன்ற விசாரணைக்கு நிலுவையில் இருந்திருக்கலாம். ஆனால் உயர் அதிகாரிகள், அதை காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் அந்த வழக்கில் நிலுவையில் இருக்கும்பொழுது அதை கண்காணித்து உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான அவர்களுக்கு ஆணை பிறப்பித்திருக்கலாம். எப்படியோ ஒன்று நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் அல்லது காவல் நிலையத்தில் நிலுவையில் இருக்கும். ஆனால் இரு சம்பந்தப்பட்ட காவல்துறையும் நீதித்துறையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டால் இந்த வழக்குகளை கூடிய விரைவில் விசாரித்து அந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுத்திருந்தால் சமூகத்தின் மத்தியிலும் நல்லதொரு சமுதாய நம்பிக்கை வந்திருக்கும். குற்றவாளிகளும் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். குற்றங்கள் ஓரளவுக்கு குறைவதற்கு அது வழிவகைகளை வகுக்கும் என்று எங்களுடைய பணிவான கருத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இதுபோல குற்றங்கள் நடப்பது சமுதாயத்திற்கு கேடு விளைவிப்பதே ஆகும். சமுதாயத்தில் நல்ல மக்கள் வாழ வேண்டுமென்றால், அவர்கள் ஒழுங்காக இருக்க வேண்டுமென்றால், சட்டத்தை மதிக்க வேண்டுமென்றால் அதற்கு மிக முக்கியமாக இருப்பது காவல்துறை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார். சமயோசித புத்தி உள்ள காவல்துறை தான் இதையெல்லாம் செய்ய முடியும். இதற்கு ஒரு நல்லதொரு வழியை காட்ட முடியும். ஆகவே நான் காவல்துறைக்கு இது ஒரு வேண்டுகோளாக சொல்வதெல்லாம், இந்த வழக்குகளை உடனுக்குடன் 10 வழக்குகள் 20 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது என்று சொல்வதை விட இத்தனை வழக்குகள் இருந்தது, இத்தனை வழக்குகளை விரைவில் முடித்து விட்டோம், இவ்வளவு வழக்குகளில் நாங்கள் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து இருக்கிறோம் என்று சொன்னால் அது குற்றவாளிகளுக்கும் பயத்தை உண்டாக்கும், சட்டத்திற்கு உட்பட்டு வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.